இப்போ ஜெயிலரில் இன்டர்மிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ஒரு ஒரு விதமான ப்ளூ லைட் ஒன்று ஃபீல் ஆகுது, ஒரு மின்னல் அடிக்குது, இதெல்லாம் இருக்குது. கூடவே எல்லோவா ஆரஞ்சா ஏதோ ஒரு கலரும் நம்ம ஆட் பண்ணுறோம். இது எப்படி நீங்கள் கன்வின்சிங்காக பிலீவபிளாக கொடுக்குறீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து ஸ்ட்ரீட் லைட்லேருந்து வர லைட் தான் உள்ள ஹிட் ஆகுதுன்ற மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம் நிறைய சீன்ஸில். ஃபர்ஸ்ட்லேருந்தே எங்கெல்லாம் நைட் எஃபெக்ட் வருமோ அந்த வீட்டில், இவரும் பேரனும் வீடியோ கேம்லாம் விளையாடுவோம், அதுலேயும் அப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அவங்க மேலே லைட்டாக ஒரு ப்ளூ லைட் இருக்கும், வெளிலேருந்து ஒரு ஸ்ட்ரீட் லைட் வார்ம் விடும். ஸோ அது கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணோம். அது எப்படி டிசைட் பண்ணீங்க? இந்த ப்ளூ லைட்டும் ஒரு ஸ்ட்ரீட் லைட்னுடைய ஒரு சோடியம் வேப்பர் லேம்ப்னுடைய ஒரு வார்ம் டோனும் வேணும், நல்லா இருக்கும் அப்படின்றத எப்படி டிசைட் பண்ணீங்க? இல்லை, நம்ம சின்ன வயசில் பார்த்தது தான். சின்ன வயசில் வந்து இந்த சோடியம் பேப்பர் லேம்ப் லைட்லாம் வீட்டுக்குள்ளே விழும். கரெக்ட். ஸோ ஜன்னல்லேருந்து விழும். எங்கள் வீட்டிலே விழுந்திருக்கு. ஜன்னல் திறந்து வச்சா கொசு வருதுன்னு தான் மூடுவோம், இல்லைன்னா திறந்தா இருக்கும். ஸோ அந்த அந்த ஸ்ட்ரீட் லைட் வீட்டுக்குள்ளே விழுறத பார்த்து ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணது தான். இப்போ எல்இடி மாற்றிட்டாங்க. ஆமாம், அதுவும் ஒயிட் எல்இடி. நிறைய பிடிக்கல, எனக்கும் பிடிக்காதுங்க அந்த சோடியம் பேப்பர் லேம்பில். ஆனால் இன்னொன்று என்னென்னா, சோடியம் பேப்பர் லேம்பில் வந்து ஒரு ஸ்கேரியான ஒரு மோடு இருக்குன்னு நான் நினைக்கிறேன், நான் பிலீவ் பண்ணுறேன். அது ஒரு மாதிரி டிம்மாக இருக்கும், லைட் இருக்கும், ஆனால் கிட்ட போனால் தான் லைட் வரும். அது பெரிய ஏரியா லைட்டே பண்ணாது. அதனால் அந்த சோடியம் பேப்பர் லேம்ப் லைட்டு வச்சு பண்ணோம். பட் அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் லைட் ஆஃப் ஆகிடும், ஆனால் அந்த லைட் வந்துட்டு இருக்கும். பவர் கட் பண்ணிடுவாங்க, அதனால அந்த எல்லோ லைட் அவங்க மேலே விழுந்து தரணும். ஸோ நாங்கள் என்ன ஐடியா வச்சிருந்தோம்னா, வெளில ஸ்ட்ரீட் லைட் இருக்குது, அது ஜன்னல்லேருந்து வருது அப்படின்லாம். பட் அப்புறம் ஒரு பாயிண்ட் மேலே லாஜிக் தேவையில்லை, விட்டோம்.